ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு ஃபன்ஃபில்டான vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வழக்கம் போல் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க காட்ஸ் ஓன் சிட்டி கண்ட்ரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பொள்ளாச்சிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து வேறு பிளேசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கடைசியில் நம்மளுக்கு ஃபேவரட்டான பிளேஸில் தான் முடிச்சிருக்கோம். வியான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் குசி ஆகிட்டான். என்ன பின்னாடி என்ன தெரியுது வியானு? வியான் மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன தெரியுது? கீழே இருக்கா? தண்ணி பார்த்தியா? தண்ணி பார்த்து மூக்கடைச்சிருக்காது. மூக்குல தண்ணியில போய் விளாண்டு அப்பனும் மகனும் நிறைய கூத்து பண்ணியிருக்காங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பின்னாடி இருங்க, காட்டுறேன். இந்த அருமையான இடமா இருக்குல்ல. சுற்றி தென்னைமரம், தென்னந்தோப்பு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். குடும்பத்துக்கே நேரத்தில் கிளம்பி பழக்கம் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். கிடையாது, அந்த வரலாறு எங்களுக்கு கிடையவே கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, ஒருத்தன் கிளம்பணுன்னே அவுட்டு. மணி எவ்வளோ? மணி 1:30. எங்கே இருக்க நீ இப்போ? பாய்ந்தூரில் மலைஞ்ச வண்டியில் இருக்கிறோம். இன்னியும் பொள்ளாச்சிக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. போய் ஒரு 3 மணிக்கு சோறு வாங்கி தருவான். இது வேற. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இவன் எங்காவது பொள்ளாச்சி கூப்பிட்டு போறான், சாப்பாடு வாங்கி தரான்னாலே நான் வந்து காலையிலேருந்து சாப்பிடாம உட்காந்துருப்பேன். இங்க ஏதோ சண்டை போகுது போல. ஓ, வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? ரோட்ல யாராவது கண்ணாடி டோர் திறந்துட்டு இறங்கினாலே சண்டை போடுவாங்க அப்படின்னு ஒரு ஆர்வமா பார்த்தே பழகிட்டோம். ஸோ தட் நம்ம வந்து போகலாம். சோறு கிடைக்கல அப்படின்னா ஆல்பர்ட் வந்துட்டு சமாதி ஆயிடுவாங்க பொள்ளாச்சிலேயே. எல்லாரும் வந்துட்டு வந்து அங்கே பாருங்க. பயங்கர டேனாக இருந்த என்னோட ஸ்கின் ரீசெண்ட் டைம்ஸில் எப்படி இப்படி க்ளோ ஆகுதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக க்யூர் ஸ்கின்னோட ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணி டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கின்னை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு என்னென்ன ப்ராடக்ட் செட் ஆகும் ஆகாது அப்படின்னு பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்னோட கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ், ஒரு மினரல் சன்ஸ்கிரீன், ஒரு பேரியர் ரீகன்ஸ்ட்ரக்ட், ஒரு கிளைகோ கிளியர் க்ரீமும் இருந்துச்சு. இவங்களோட ஃபோமிங் ஃபேஸ் வாஷை ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னோட இம்பியூரிட்டிஸ்லாம் கிளியர் பண்ணி ஒரு நேச்சுரலான பிரைட்டர் லுக் கொடுக்குது. ஃபோமிங் ஃபேஸ் வாஷை உங்களோட மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொட்டீனில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு விசிபிளான டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும் கண்டிப்பாக. அண்ட் என்னோட மார்னிங் ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பேரியர் ரீகன்ஸ்ட்ரக்ட் க்ரீம் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா செரமைட்ஸ் அண்ட் ஓட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸ்கின்னோட நேச்சுரல் பேரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரா வச்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட மினரல் டே சன்ஸ்கிரீன். இதில் பார்த்தீங்கன்னா SPF 50 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா UV ரேஸ்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் டேன்லேருந்தும் நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணும். ரொம்ப லைட் வெயிட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கூட. அண்ட் க்யூர் ஸ்கின்னோட கிளைகோ கிளியர் க்ரீமை வந்து உங்களோட PM ரொட்டீனில், அதாவது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஒரு விசிபிளான ரிசல்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே கிட்டா வந்து உங்களுக்கு அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஃபேஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கான டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. என்னென்ன க்ரீம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. கீழே வந்து நான் கூப்பன் கோடு கொடுக்குறேன். ஜோமாஸ் 100 அப்படிங்கிற நம்மளோட கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees ஆஃபரும் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வெயிலா இருக்குல்ல, பயங்கர மொட்டை வெயிலா இருக்கு. ஆனா ஆல்பர்ட் வந்து ஒரு காலத்துல இந்த வெயிலெல்லாம் போய் தான் வேலை செஞ்சு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா வந்து இங்க இந்த மலுமிச்சம்பட்டி ரோட்ல இருக்க ஒரு காலேஜ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்தோடனே சாயந்தரம் எங்க போவோம்? திங்க தான் போவோம். இப்பயும் திங்க தான் போயிட்டு இருக்கோம். ஆனா காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு பக்கத்துலயே ஒரு காட்ஸ் ஓன் சிட்டி இருக்கிறது வந்து பொள்ளாச்சி நல்ல ஒரு பெனிஃபிட் இல்ல. இன்னைக்கு குளிக்கிறோம், நம்ம போய் தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பா குளிக்கிறோம். தண்ணி இருக்கும், நான் சொல்ற இடத்துல தண்ணி இருக்குமான்னு தெரியல. அந்த ஒரு குட்டி வாய்க்கால் இருக்கும், அங்க இல்லைனாலும் எங்களுக்கு தண்ணி எங்கிட்டாவது வேணும். அங்க இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் குளிப்போம். இவன் கவுந்துட்டானே, இவனை எப்படி எடுக்கிறான்? அவன் வெளியவே கிடக்கட்டும், நான் போய் குளிச்சுட்டு வரேன். நானே அவனை வாட்டுரு. ஓ, பெத்த கடமைக்கு நானும், பிறந்த கடமைக்கு அவனும் வெளியே உட்காரணும். நீ வந்து ஜாலியா போவேன்ன. ஏன் அவனை எழுப்பி விட்டு போய் குளிக்க வச்சிடலாம். தண்ணியை பார்த்து ஆட ஆரம்பிச்சிடுவான். போலாம். இன்னைக்கு தான் வரலாறுலேயே முதல் வாட்டியாக சாப்பிடும்போது முடிச்சுட்டு இருக்கா. இல்லைன்னா நாங்கள் சாப்பிட்டு அவனுக்கு பார்சல் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் எப்போவுமே. இன்னைக்கு ஏதோ அதிசயமாக முடிச்சுட்டு இருக்கான். அப்போல்லாம் சாப்பிடலாமா? நம்ம அதுலேயே சாட்டிஸ்ஃபை ஆகிடும். சாப்பிடுவோம், பசிக்குது.
குப்பை ஏதாவது இருந்துச்சுன்னா அவனே இறக்கி தூக்கி போட்டு அவனே கண்ணாடி ஏற்றிடுவான். வெரி குட் அம்மா. குப்பையை இப்படிதான் தூக்கி போடணுமா? ஆனமல்லை போறீங்களா? யார் கூட? அண்ணா கூடயா? யார் இது, உங்க அண்ணாவா? நானு யாரு? யார் அது? அம்மா. அம்மா அப்பா. அதேப்பா ரெண்டு பல்லு மட்டும் நல்லா சார்பா நிக்குது. உனக்கே பொறாமையான்னு கேளு. இல்ல கைய உள்ள விட்டா கடிக்கிறீல்ல, அதுக்கு விடு பாக்கலாம். விடு. எதுக்கு கடிவாங்க? சும்மா விடு பாக்கலாம். கடிக்க மாட்டான். கடிக்க மாட்டானே. இந்த ரெண்டு புலிமார் வாட்சி விழுந்திருக்குல்ல, அது என்னது? அது முத்தம் கொடுத்தது. அவனோட ஃப்ளோர் வந்து பேஸ்மெண்ட், நாங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். போமா? போவோம். போன வாட்டி வந்து நம்ம துணியெல்லாம் எடுத்துட்டு வரல, அதனால முட்டிங்காலோட போயிட்டோம். இந்த வாட்டி முழுசா உள்ள படுத்துதான் எந்திரிச்சு வரேன் நான்லாம். இன்னைக்கு வந்து இங்கே தண்ணி கிடைக்குதோ அங்க போய் முங்க போறோம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்து பேசுனீங்க. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலா கண்டினியூஸா உங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. இவனை வேற எடுக்கணும் கேக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இவன் பெரிய இவன் வீடியோல மாங்குன்னு மாடு மாதிரி பேசுறது நானு. எதுக்குடா? அவனதான் இனி உன்னை தான் தூக்கி வெளியே வீசணும். கண்ணாடி கற்கனா ஏத்துறா மேடம். ஃபுல்லா ஏத்தல, நல்லா ஏத்து. கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அவன் ஏம்புள்ள ஆல்பர்ட். இவனை வேற போட்டோ எடுக்கணுமா? போவோம். உங்களுக்கு மத்தியில போராடுறதே எனக்கு பெரிய போராட்டம். போவோம். வியானை வந்து இப்ப வந்து வீடியோ எடுக்கணும், எடுத்தே ஆகணுமா? என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க, எதனா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். எதுக்கு இப்ப போனை தட்டி விட்ட? உன்னை பார்த்து எத்தனை பேர் ஹாய் சொன்னாங்க அங்க? யாருக்காவது ஹாய் சொன்னியா? அந்த அண்ணாங்களே எவ்வளவு பாசமா கூட பேசுனாங்க, நீ ஹாய் சொன்னியா? என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லல. இங்க வந்து என்ன இவ்வளவு வாய் பேசுற? கில்ட் ஆயிருச்சு என் பிள்ளைக்கு. கில்ட்டின் உச்சகட்டத்துல இருப்பான் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு. ஓகே, நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டை போவோம். வியான் வந்து குளிக்க மாட்டான், வியான் தண்ணிக்குள்ளலாம் இறங்க மாட்டான். நாங்க மட்டும்தான் தண்ணிக்குள்ள இறங்குவோம். இல்ல இறங்காம இருப்பியா நீ? லாஸ்ட் டைம் இங்கதான் வந்து நம்ம முட்டி வரைக்கும் தண்ணியில உட்காந்து குளிச்சுட்டு இருந்தோம். அந்த ரோடு தான் இது. இது வந்துட்டு இங்க ஒரு வீட்டை பார்த்து எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன். எல்லாரும் மெசேஜ்ல டிஎம்லயும் வந்து கழுவி ஊத்திருந்தீங்க. அது வந்து கோயில் தோட்டத்தோட இடம், கோயிலோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா சொன்னேன். இந்த அளவுக்கு இந்த இடத்துல வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு வசதி எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறக்காக நான் சொன்னேன். இல்ல தென்னை மரத்தோட அதான் சொல்றேன் பாரு, காட்ஸ் ஓன் கண்ட்ரி நம்மளுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு அப்படிங்கும்போது நல்லா இருக்கு. நானே பேர் வச்சுக்கிட்டேன், தமிழ்நாடு காட்ஸ் ஓன் கண்ட்ரி வந்து பொள்ளாச்சி. மாடா, இவனோட எக்ஸைட்மெண்ட் பயங்கரமா இருக்கே. தண்ணி பார்த்தா குசி ஆயிட்டான். அந்த வாய்க்கால் தண்ணி இன்னும் ஓடுது. அதனால நம்ம வேற வாய்க்கால தேடி போறோம். இங்க பாரு BMW போகுது. இந்த ரோட்ல போறீங்க? நீ போற வாய்க்காலுக்கு அவங்க போக கூடாதா? அவங்க எதுக்குடி போறாங்க அங்க? அவங்க கோயம்புத்தூர் நம்பர் தான்டா. நீங்க எதுக்கு பங்களா வாங்கி வச்சிருப்பாங்களா? எங்களுக்கு ஒரு பங்களா வாங்கி கொடு ஆல்பர்ட். பங்களாவா? வேற ஏதாவது சொல்லிரக்கூடாது. பங்களாவா? தம்பிக்கு பங்களா. டேய் குட்டி குஞ்சா, இங்க பாரு வியான், தம்பிக்கு பங்களா கேளு கேளு. தம்பிக்கு என்ன வேணும்? பங்களா அங்க இருக்கு. பங்களா அங்க இருக்கா? அவன் BMW கார் வாங்கிட்டு ஏசி போடாம ஜன்னலை இறக்கி விட்டு போயிட்டு இருக்கான். நீங்க ஃபோர்டு கார்லயே ஏசி ரெண்டுல வச்சுட்டு போறீங்க. பங்களா இல்ல, செங்கல் கூட வாங்க மாட்டீங்க. நடக்கிறேன். வாங்கணுமா? வாங்கலாமா? வாங்கலாமா? என்னமா இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? என் பையன் வந்து மூக்கு 2 நாளா அடைச்சுதான் கிடந்துச்சு, மூச்சு விட முடியல. வீட்டுல ஏசி வாங்கணும்னு தான் பேரு, அது 1 மாசமா சும்மாவே மாட்டி கிடக்குது. அது ஆனே பண்ணல. ஆனா இந்த அடை மூக்கனுக்கு இப்ப தண்ணிய பார்த்தோன்னே ஒரே குசி ஆயிருச்சு. எங்க போறோம்? தண்ணில இறங்க கூடாதாமா. இப்ப இறங்க கூடாதுன்னு சொல்லி அங்க போர்டு வச்சிருக்காங்களாமா. இறங்குனா வந்து அங்க வந்து யாரோ வந்து புடிச்சிட்டு போயிருவாங்களாமா. கால் வச்சு உள்ள உட்காரலாமா? மால்ஃபி உட்காரலாமா? அங்க தண்ணியும் இல்லன்னு நீ
என்னடி பண்ணுவா சல்ல குட்டி தண்ணி குழி அவனுக்கு வந்து அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரியல குட்டி தண்ணி அவனுக்கு அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரியல கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுல குளிக்கலாம் அது தெரியல குட்டி தண்ணி காலு உள்ள வச்சு சரி இவ்வளவு பேசுறல்ல ஸ்கூலுக்கு போறியா நீ ஸ்கூலுக்கு போறியான்னு சொல்லு அப்பதான் தண்ணியில இறங்க விடுவேன் ஸ்கூலுக்கு போறியா போலையா போலன்னா அப்புறம் எப்படி படிப்ப அப்புறம் எப்படி பெரிய ஆள் ஆவ அப்பா பாத்துக்கு வரா அவங்க நீ அடி வாங்குவ உங்க மிஸ் கிட்ட உங்க அப்பா தூரத்துல நின்னு பாப்பான் இளநீ பிச்சு கொடுங்க அடுத்து தென்னை மரத்தை பார்த்துட்டா இளநீ பிச்சு உன் பையனோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப பலமா இருக்கு அதை பத்தி நீ என்ன நினைக்கிற பங்களா வேணும் தண்ணி வேணும் யாரோ வீட்டு தோட்டத்துல இளநீ பிச்சு கொடு நம்ம போய் தண்ணியில போய் அவ்வளவு தண்ணி வருதான்னு தெரியல இருந்துச்சுன்னா சக்கு 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 சக்குன்னு டான்ஸ் ஆடலாம் தண்ணிக்குள்ள போவோம் பார்க்கலாம் உங்க எக்ஸ்பெக்டேஷன்ல என்ன நடக்குது இன்னைக்குன்னு பார்க்கலாம் தங்கமோ தண்ணி இருக்கான்னு பார்க்க போயிருக்காங்களா அப்பா எங்க இறங்கலாமா அங்க பாரு அப்பா வராங்க பாரு வியானே முங்கிருவானா நான் வரல அப்போ இதுல என்னடா இவ்வளவு தண்ணி ஓடுது நீ எத்தனை நினைச்ச முட்டி அளவு இருக்கு நினைச்சியா எனக்கு கழுத்தளவுக்கு வரும்னு நினைக்கிறேன் கழுத்தளவுக்குலாம் வராது அவர் நின்று இருக்காரு முட்டி அளவுக்கு இருக்கு அவர் 5 அடி 5.5 அடி இருப்பாரு நான் 4 அடின்னு அவருக்கு தெரியுமா தண்ணிலாம் நல்லா தான் ஓடுது ஆனால் 4 பக்கம் ரோடாக இருக்குது வர்றவங்க போகிறவங்களாம் நம்மளையே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் அதனால வந்துட்டு இங்கே குளிக்க வேணாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் இன்னொன்று எனக்கு வந்து முட்டி அளவு தண்ணி மட்டும்தான் செட் ஆகும் இது வந்து இடுப்பளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பயம் காட்டிட்டாங்க அதனால் வந்து நம்ம வந்து நம்மளோட அடுத்த ஸ்பாட்டை நோக்கி போகிறோம் நான்லாம் ரெடி ஆகிட்டேன் உள்ளே குதிக்கிறதுக்கு தடுக்கிறாங்க இங்கே எப்பவுமே தண்ணி ஓடாது உனக்கு நீச்சல் தெரியுமா முதல்ல இது இடுப்பளவு தாண்டி இருக்கும் புள்ளைய பிடிப்பியா நீ பிடிச்சிக்கலாம் நோ இங்க பாருடா ஃபுல்லா இந்த சைடு ரோடு இந்த சைடு ரோடு ஒரு பிரைவசியே இல்லடா அதனால வந்து நம்ம பிரைவசியா போயிட்டு அங்க ஆத்துக்குள்ளாச்சு இல்ல ஒரு 10 பேர் குளிச்சா நம்மளுக்கு குளிக்கிறது தெரியாது இங்க ஆடா நடு வீடியோல வந்து எவன்டா இவன் ஹாய்னு சரி அங்க போலாம் சொல்லு ஆல்பர்ட் வேலையை காட்டின்டான் என்ன அப்படின்னா மேப் தெரியல வழக்கம் போல் சொதப்பிட்டார் அதனால பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறேன் பார்த்து சொல்ல வேண்டியதானே பக்கத்துல உட்கார்ந்தா மேப் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஆல்பர்ட் அவசியம் கிடையாதுன்னா ஓரலாம் சுத்தி தான் கூட்டு போக முடியும் இவன் இங்க பாரு இவனையும் சமாளிக்கிறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு இதுல வந்துட்டு மேப் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னா பேசாம உட்காரணும் அப்போ பேச ஆத்துக்குள்ள சில மூக்கோட பிடிச்சி முக்கிடுற பேசு நீ பேசு போகிறதுக்கு எப்படி 5 மணி ஏறி எங்கே இருக்கணும்னே தெரியல ஃபேவரட் ஸ்பாட் ஆத்து பொள்ளாச்சிக்கு வந்தாச்சு இன்னைக்கு வந்து வீக் டே செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால பெருசாக இல்லை சுத்தமாக கூட்டமே இல்லை நாங்கள் மட்டும்தான் எப்பவுமே ட்ரெஸ் எடுக்காமல் வந்துடுவோம் இந்த வாட்டி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ தட் நம்ம போய் இறங்கி நம்ம வந்து குளிக்கலாம் ஓகே போகலாம் போமா எங்கடா கேட்டிப்பா அங்கே படுத்து கிடக்குற ஃப்ரெண்டா பக்கத்தில் யாரு நீயா வியான் குசி ஆயிட்டான் ஏதோ சவுட்லாம் விடுறான் பொள்ளாச்சி தண்ணி ஆமா கொஞ்சம் டேய் நல்லா இருக்கா நல்லா இருக்கா பாரு பூச்சி பாரு எவ்வளவு பாரு கச கச கசன்னு ஏதோ பூச்சி ஏறிட்டே இருக்குது அவனும் பயந்துருவான்டி அவனுக்கு ஏறாது ஏய் என்னடா பண்றீங்க 2 பேரும் ஜாலியா இருக்கிறோம் வியான் இங்க பாரு ஏய் தண்ணி குடிக்க கூடாது ஏய் மேல வா தண்ணி குடிக்க கூடாது
அம்மாட்ட வரியா? அம்மாட்ட போறியா? அப்படிலாம் முடிஞ்சு வச்சுக்கோ, தண்ணி கூடயே கொண்டு போயிடும். அந்த இளங்கன்று பயம் அறியாதுமாங்கல்ல, அவனுக்கு என்னன்னே தெரியல, அவன் எல்லா இடத்துக்கு போகணுங்கிறான். குளிச்சுட்டு இவ்வளவு நேரம் வரமாட்டேன்னு உட்காந்து கதறுன்னு கதறான். எப்படிமா இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சு. இருக்கும் சளி மூக்கடைச்சு கிடக்குது. உனக்கு சளி காய்ச்சல் வந்தா நீ தான் பாக்குற. என்ன நீ தானே உள்ள தூக்கிட்டு போன அப்புறம் வரேன்னு சொல்றான்ல, நான் போறத பாத்துட்டு. அதான் நீ இது போனதுதானே தப்பு, நீ தான் பாக்குற. நியாயமானதல்ல. நீ உங்க அப்பா கிட்டதான் போற ஏதாவதுன்னா. அம்மா பையன் அப்படி நைட் 12 மணிக்கு எந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்குவேன், சின்ன ஃபுட்பால் நினைச்சு எட்டி ஓச்சிருவேன். எங்காவது போய் மூளையில சொருகிக்குவேன். பாக்குறியா? ஓகே. எடுத்துட்டே இருக்கும்போது வியான் ஒரு வேலை பார்த்துட்டான். என்ன அப்படின்னா, இருங்க உங்களுக்கு காட்டுறேன். அடி வாங்கிடுவேன். அதே இங்க தெரியுதா ஒரு சார்ஜர்? இந்த இடத்துல தெரியுதா ஒரு ரெட் கலர்ல? இது வந்து கார்ல சார்ஜ் போடுற சார்ஜர். இப்போ இந்த எண்ட்லயும் இறங்க முடியாது, இந்த எண்ட்லயும் இறங்க முடியாது. இப்போ இதை எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் டாஸ்க். குதிக்க போறியா? அடேய் குட்டி குஞ்சா, ஏன்டா இப்படி பண்ற? அவன் டிக்கி பாரு. அவன்கிட்ட கூட மறுபடியும் எதுக்கு 8 வருது உதறக்குள்ள இறக்கி விட்டுருக்கீங்கடா. டேய் கொண்டு போய் கார்ல வை. இரு அம்மா வந்ததுக்கு அப்புறம் போ. அப்ப வீச போறப்பா, அப்ப வீச. மறுபடியும் கவுந்துட்டார் ஒருத்தர். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா கவுற ஸ்டேஜ்ல இருக்காரு. தண்ணியில ஆடிட்டு வந்துட்டு தூக்கம் வருதாமா. புலஞ்சிருவேன். எவனாவது கண்ணை மூடுறத பார்த்து ஒழுக்குன்னு வாயிலே ஒரு அப்பு. ஏண்டி உனக்கு தூக்கம் வரலையா? வரலடா. எனக்கு வருது. நீ வருதுன்னா பாத்ரூம் எங்காவது இருந்துச்சுன்னா போயிட்டு வா. இப்ப வந்து நம்ம வந்து கோயம்புத்தூரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். கோயம்புத்தூர் வந்து நாங்க மிஸ் பண்ணாத ஒரு விஷயம் வந்து கௌரி கிருஷ்ணா. அங்க போய் காஃபி குடிச்சோம். அப்புறம் வந்துட்டு இவன் தூங்கிட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்க மறந்துட்டோம். இல்ல எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நல்லா இருக்கும். அந்த ப்ரொமோஷன்லாம் இல்லை. நாங்கள் எப்போ அந்த சைட் போனாலும் ஏதாவது ஸ்வீட்டு இல்லைன்னா அங்கே மில்க் கேக் நல்லா இருக்கும். ரிச் மில்க் கேக் கொஞ்சம் ஜாஸ்தி தான், 70 ரூபாய் என்னமோ. ஒர்த்து. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வருவோம். ஒன்றும் இல்லைங்க, வெனிலா கேக்கில் கொஞ்சம் பால் கண்டன்ஸ் மில்க். அவ்வளோதாங்க. இந்த டே வந்து எங்களுக்கு சூப்பர் ஹாப்பியாக எண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.